40 வயதை இன்னும் எட்டி பிடிக்காத குட்டப்பன் அங்குள்ள கம்பெனியில் வேலை செய்யும் தொழிலாளி. பட்டாளத்தில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் வேலை செய்து ஒரு விபத்தில் காலெலும்பு முறிந்து டிஸ்சார்ஜ் ஆனவன். இப்போதும் நடக்கும்போது சிறிய வித்தியாசம் காண முடியும். வட இந்தியாவில் 5 ஆண்டுகள் இருந்ததால் இந்தி நன்றாக பேச கற்றுக்கொண்டான். பொது உடைமை கொள்கையில் அதிக ஈடுபாடு உடையவன். கம்பெனி யூனியன் தலைவரும் கூட குட்டப்பன். வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய வீடு ரொம்ப நாளாக காலியாக இருந்தது. ரோட்டிலிருந்து உள்ளடங்கி அந்த வீடு பறந்து விரிந்து கிடந்தது. திடீரென்று அந்த வீட்டு பக்கம் இளைஞர்களின் நடமாட்டம் தெரிந்தது. விசாரித்ததில் இங்கு கூலி வேலை செய்யும் சில வட இந்தியர்களுக்கு வாடகைக்கு கொடுக்கப்பட்டது தெரிய வந்தது. 40க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பெரிய வீட்டில் வாடகைக்கு இருந்தார்கள். காலையில் போனால் மாலை 6 மணிக்கு மேல் வருவார்கள். வந்த பின்னர் ஒரே அமர்க்களம்தான். டிவி, பாட்டு என்று கலகலப்பாக இருக்கும். என்ன குட்டப்பா, இவனுங்க வந்தது உனக்கு ரொம்ப தொந்தரவாயிருக்கு இல்லை? வார்டு மெம்பர் கேட்டார். நமக்கு என்ன தொந்தரவு மாமா, எங்கிருந்தோ இங்கே பிழைக்க வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இதுவரை அமைதியாக இருந்த வீடு இப்போதான் கலகலப்பாக இருக்கு. இந்த பயல்களை நம்ப முடியாது. கையில் கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு போயிடுவாங்க, கவனமாக இருக்கணும், மெம்பர் எச்சரித்தார். அப்படி சொல்லாதீங்க மாமா, களவு குற்றம் எல்லாம் தனிப்பட்ட யாருக்கும் சொந்தம் இல்லை. இங்கே களவாணி பயலுக இல்லையா என்ன? சற்று கோபமாக குட்டப்பன் கேட்டான். நான் பொதுவாகத்தான் சொன்னேன், கவனமாயிரு சொல்லிவிட்டு மெம்பர் அங்கிருந்து நகர்ந்தார். பொதுவாக வட இந்திய தொழிலாளர்களுக்கு மொழி பிரச்சனை இருப்பதால் நம்மவர்களிடம் அதிகமாக பேசுவது இல்லை. அதில் ஒரு இளைஞன் மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தான். குட்டப்பனை காணும்போதெல்லாம் மிகவும் பழகியவனைப் போல சிநேகத்துடன் சிரிப்பான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த இளைஞனை சிக்கன் கடையில் வைத்து குட்டப்பன் பார்த்தான். அவன் குட்டப்பனை பார்த்து வாய் நிறைய சிரித்தான். குட்டப்பனுக்குத்தான் ஹிந்தி தெரியுமே, பொளந்து கட்டிட்டான். உன் பெயர் என்ன? தாஸ் சாப். நீ எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்க? பெங்கால் சாப். என்ன படிச்சிருக்க? ரொம்ப படிக்கல சாப், எஸ்எல்சி ஃபெயில். ஆனால் எங்கள் கூட்டத்தில் நான் மட்டும்தான் எஸ்எல்சி எட்டி பார்த்துருக்கேன். நித்தம் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும்போது படிப்பை பற்றி நாங்கள் எப்படி நினச்சி பார்க்க முடியும் சாப்? சாப் சாப் என்று வார்த்தைக்கு வார்த்தை கூறிய அவனது பணிவும் அவன் பேசிய பாங்கும் குட்டப்பனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. தாஸ், நாம் அடிக்கடி சந்திப்போம். என் பெயர் உனக்கு தெரியுமா? தெரியும் சாப். இங்கே யார் கேட்டாலும் குட்டப்ப சாப் வீட்டுக்கு அடுத்த வீட்டில்தான் தங்கியிருக்கோம் என்று நாங்கள் எல்லோரும் அடையாளம் சொல்வோம். தன்னுடைய பெயரை அவர்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருப்பது குட்டப்பனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வா, நிறைய பேசுவோம். அன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் உனக்கு மதிய சாப்பாடு. சாப், எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இருக்கா? ஏன் இல்லை, நான் சாதாரண தொழிலாளி தான். 18 வயசிலே பட்டாளத்தில் சேர்ந்து பதான்கோட், ஈட்டா நகர் 2 இடத்திலையும் வேலை பார்த்தேன். என் போதாத வேலை மிலிட்ரி ட்ரக்கில் போகும்போது தவறி கீழே விழுந்து விட்டேன். என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த 5 வருஷத்தில் எனக்கு நிறைய உலக அனுபவம் கிடைத்தது. வேலை நேரத்தில் விபத்து நடந்ததால் எனக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒதுக்கீட்டில் வேலையும் கிடைத்தது. மிலிட்ரி பென்ஷன் கிடைக்கிறது. உலகத்தை புரியணும்னா நம்ம இடத்தை விட்டு வெளியே போகணும். சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சரியாக 11 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துரு. ஓகே சாப், கண்டிப்பாக வந்துடுவேன். மறுநாள் காலை 7 மணிக்கு குட்டப்பன் வேலைக்கு கிளம்பினான். தெருமுனையில் ஒரு லாரி வந்து நின்றது. ஏற்கனவே சில வட இந்திய வாலிபர்கள் அந்த லாரியில் இருந்தனர். தாஸ் உட்பட பலரும் அதில் ஏறிக்கொண்டனர். நகரின் பல இடங்களில் காலை 7 மணி முதலே வட இந்திய வாலிபர்கள் கூடியிருப்பார்கள். தேவைக்கேற்ப ஆட்கள் அவர்களை வேலைக்கு அழைத்து செல்வார்கள். செப்டிக் டேங்க் சுத்தம் செய்வது முதல் விவசாயம் வரை எந்த வேலையானாலும் அவர்கள் செய்வார்கள். இங்கு அவர்கள் வேலைக்கு நல்ல கூலி கிடைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை குட்டப்பன் சந்தைக்கு சென்று மீன் வாங்கினான். சரியாக 11 மணிக்கு குட்டப்பன் வீட்டுக்கு தாஸ் வந்தான். வா தாஸ், உள்ளே ஏறி வா, குட்டப்பன் வரவேற்றான். உள்ளே வந்தவுடன் தாஸ் ஒரு பாக்கெட்டை குட்டப்பனிடம் கொடுத்தான். இது என்ன தாஸ்?
பிள்ளைகளுக்கு இனிப்பு பலகாரம் சாப். இதெல்லாம் எதுக்கு தாஸ்? ஒரு மரியாதை, அவ்வளவுதான் சாப். குட்டப்பன் தன் மனைவி மக்களை தாஸுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். தாஸ் எழுந்து நின்று அவர்களுக்கு நமஸ்தே சொன்னான். நீ இங்கே வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தாஸ்? குட்டப்பன் கேட்டான். நான் வந்து வருஷம் 2 ஆச்சு. என் நண்பன் என்ன ஊர்ல இருந்து இங்கே கூட்டிட்டு வந்தான். 1 வருஷத்துக்கு மேலே கோழிக்கூடு பக்கத்தில் வேலை பார்த்தேன். அங்கே எனக்கு செட் ஆகலை. அதனால் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து 6 மாதம் ஆகுது. பெங்காலில் உங்கள் வீடு எங்கே இருக்குது? பர்கானா 24 மாவட்டத்தில் எங்கள் வீடு இருக்கு சாப். அப்பாவும் அம்மாவும் கூலி வேலை செய்து தான் என்னையும் என் தங்கையையும் வளர்த்தாங்க. என் தங்கை கல்யாணம் முடிஞ்சு இப்போ அஸ்ஸாமில் இருக்கிறாள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா சாப்? நாங்கள் உண்மையில் அஸ்ஸாமிஸ். ஆனால் நாங்கள் இப்போது பெங்காலில் இருக்கிறோம். அஸ்ஸாமிலிருந்து ஏன் பெங்கால் போனீங்க? அது ஒரு கதை சாப். 1983ஆம் வருடம் என்று நினைக்கிறேன். நான் 1 வயது குழந்தையாம். அஸ்ஸாமில் தீவிரவாதமும் உன்மாநில கலவரமும் அதிகம் இருந்த காலம் அது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. நெல்லி என்ற இடத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. ஒரே ராத்திரியில் 600க்கும் மேல் ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க. அப்போ நாங்கள் நெல்லியில் தான் இருந்தோம். குழந்தையான என்ன தூக்கிக்கிட்டு ஓடி ஒரு குழியில் ஒளிந்ததாலே நாங்கள் தப்பினோம். எங்கள் அப்பா அம்மா கதை கதையாக சொல்லுவாங்க. நெல்லி படுகொலை எனக்கு நினைவு இருக்கு தாஸ். உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த மிகப்பெரிய கலவரம் அது. ஆமாம் சாப். அரசியல்வாதிகள் எல்லாம் அஸ்ஸாமுக்குள்ளே நுழைய பயந்த நேரத்தில் மதர் தெரசா அங்கே வந்து கலவரத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளை எல்லாம் தத்தெடுத்தாங்க. அதனால் என் மகளுக்கு திரேசான்னு பெயர் வச்சிருக்கேன். நெல்லி படுகொலைக்கு அப்புறம் அங்கு இருக்க பிடிக்காமல் என் பெற்றோர் பெங்கால் வந்துட்டாங்க. எஸ்எல்சியில் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் நானும் கிடைச்ச கூலி வேலையெல்லாம் செய்தேன். இங்கே கிடைக்கிற மாதிரி அங்கு சம்பளம் கிடைக்காது. வாழ்க்கையில் சமூக அந்தஸ்துன்னா என்னன்னு தெரியாமல் ஒரு அடிமை போல வளர்ந்துட்டேன் சாப். இல்லாவிட்டாலும் கூலி வேலை செய்கிறவனுக்கு என்ன அந்தஸ்து இருக்க முடியும்? வாழ்க்கை இதோட முடியலையே தாஸ். இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. உன் மகளை நல்லா படிக்க வை. அவள் மூலம் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கட்டும். ஆமாம் சாப், அவ தான் எங்களுக்கு இப்போ ஒரே நம்பிக்கை. அவள் நல்லா படிக்கிறா. அவளை நல்லா படிக்க வைக்கணும். உலகின் மிகப்பெரிய சமூக சேவகியின் பெயரை உன் மகளுக்கு வச்சிருக்க. அந்த அம்மாவை போல இவளும் சமூகத்திற்கு சேவை செய்யட்டும். ரொம்ப நன்றி சாப். குட்டப்பன் மதிய உணவை சிக்கன், மீன் சகிதம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தான். சமூக அந்தஸ்து உள்ள ஒரு மனிதன் தன்னை சமமாக அமர்த்தி உணவு அருந்த வைத்தது தாசுக்கு புதிய அனுபவம். அதன்பின் குட்டப்பனை கண்டால் அந்த இளைஞர்கள் ஆரவாரம் செய்வார்கள். குட்டப்பனுக்கு ஹிந்தி தெரிந்ததால் அவர்களுக்கு அவனோடு பேசுவது எளிதாக இருந்தது. தன் நண்பர்களை குட்டப்பனுக்கு தாஸ் அறிமுகம் செய்து வைத்தான். சீனாவில் யூஹான் என்ற இடத்தில் தொடங்கிய கொரோனா மெல்ல மெல்ல பரவி இந்தியாவுக்கும் வந்துவிட்டது. மக்கள் மிகுந்த பீதியில் இருந்தனர். அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்தது. மக்கள் வீட்டில் அடங்கி இருந்தனர். புதிய நோய், புதிய அனுபவம். மிரட்சியுடன் மக்கள் தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருந்தனர். தினக்கூலிகள் வேலையின்றி தவித்தனர். வட இந்திய தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் தங்குமிடமும் உணவு ஏற்பாடும் செய்து கொடுத்திருந்தது. ஒரு நாள் காலை குட்டப்பன் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். சாப், இங்கே கொஞ்சம் வாரீங்களா? சத்தம் கேட்டு வெளியில் பார்த்தான் குட்டப்பன். காம்பவுண்ட் சுவருக்கு அந்த பக்கம் தாஸ் நின்று கொண்டிருந்தான். என்ன தாஸ்? கேட்டுக்கொண்டே குட்டப்பன் வெளியே வந்தான். சாப், கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். சொல்லு தாஸ், என்ன விஷயம்? இங்கே அரசாங்கம் எங்களை நல்லா கவனிக்கிறது. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது. ஆனால் நாங்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. எதையோ இழந்தது போல. அதை எப்படி சொல்வது என எனக்கே தெரியலை சாப். கண்காண தூரத்தில் பெற்றோர், பொண்டாட்டி, பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு துயரம் வரும்போது தான் பிறந்த மண்ணோட அருமை நமக்கு தெரியுது சாப். செத்தாலும் நம்ம ஜாதி சனங்கக்கிட்ட போய் சாகணும்னு தோணுது. ஆனால் அதுக்கு இப்போ வழி இல்லை. வண்டி இல்லாமல் எப்படி போவது சாப்? எனக்கு உங்கள் உணர்வு புரியுது. கூடிய சீக்கிரம் உங்களுக்காக சிறப்பு ரயில் ஓடத் தொடங்கும். அப்போ நீங்கள் போகலாம்.
அந்த நம்பிக்கையில்தான் இருக்கோம். எங்கள் பையங்க டெல்லியிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் சொந்த ஊருக்கு நடந்தே போகிறாங்க. போகிற வழியில் ரயிலிலே அடிபட்டு சாலை விபத்து அப்படி இப்படின்னு எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. நாங்கள்லாம் சபிக்கப்பட்ட ஜென்மங்கள் சாப். சொல்லும்போதே தாஸின் கண்கள் கலங்கின. இந்த மாதிரியான நேரத்தில் நாம் நம்பிக்கையோடு தைரியமாக இருக்கணும். இந்த உலகத்தில் எந்த துயரம் நடந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படுவது ஏழைகள்தான். ஆனால் நாம் இவற்றை எல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். இதுவும் கடந்து போகும். நீங்கள் எல்லாரும் தைரியமாக இருங்க. அரசாங்கம் அந்நிய மாநில தொழிலாளர்களுடைய மாநிலங்களுக்கு செல்வதற்கு தொடர் வண்டி விட தீர்மானித்தது. தாஸ் மற்றும் அவனது நண்பர்களுக்கு ரெஜிஸ்டர் செய்வதற்கு வேண்டிய உதவிகளை குட்டப்பன் செய்தான். அவனது நண்பர்கள் 40 பேருக்கும் ஒரே நாளில் ஒரே வண்டியில் செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டன. சாப் என்று அழைத்து கொண்டே தாஸ் சில நண்பர்களுடன் குட்டப்பன் வீட்டு முன் வந்து நின்றான். வா தாஸ், உங்களை வீட்டுக்குள் அழைக்கக்கூட இந்த கொரோனா அனுமதிக்கவில்லை. மன்னிக்கணும். எங்களுக்கு புரியுது சாப். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எங்களை பார்த்தாங்க. தொழிலாளியா, வேலைக்காரனா, பெங்காலியா, இந்திக்காரனா, இப்படி ஒவ்வொரு கோணத்தில் எங்களை பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் தான் எங்களை மனுஷனாக பார்த்தீங்க சாப். தாஸின் நண்பன் ஒருவன் உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். அவனை பார்த்து குட்டப்பன் புன்னகைத்தான். எத்தனை மணிக்கு உங்களுக்கு ட்ரெயின்? காலை 11 மணிக்கு சாப். சரி, நான் நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து மற்ற நண்பர்களையும் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல் ரயில் போக்குவரத்தே இல்லாமல் களை இழந்த ரயில் நிலையம் இன்று வட இந்திய தொழிலாளர்களால் நிறைந்திருந்தது. காவல்துறையினர், சுகாதார ஊழியர்கள் நிறைந்து காணப்பட்டனர். உடல் வெப்பநிலை மற்றும் பல சோதனைகளுக்கு பின்னரே தொழிலாளர்கள் ரயில் பெட்டியில் ஏற அனுமதிக்கப்பட்டனர். அந்நியர்களுக்கு ரயில் நிலையம் உள்ளே நுழைய அனுமதி இல்லை. தனக்கு பழக்கமுள்ள ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் விவரத்தை சொல்லி ரயில் நிலையத்துக்குள் குட்டப்பன் நுழைந்தான். தாஸும் நண்பர்களும் குட்டப்பனை கண்டவுடன் ஆர்ப்பரித்தனர். எல்லோர் முகத்திலும் பிறந்த மண்ணை தரிசிக்கப் போகும் மகிழ்ச்சி. என்ன தாஸ், இப்போ மகிழ்ச்சி தானே? குட்டப்பன் கேட்டான். மகிழ்ச்சி தான் சாப். எல்லாரும் ஊருக்கு போய் பாதுகாப்பாக இருங்க. இந்தா தாஸ், இதை நான் கொடுத்தேன்னு உன் மகள் திரேசா கிட்ட கொடுத்துடு. இது என்ன சாப்? இது தஞ்சாவூர் பொம்மை. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தானே எழுந்து நிற்கும். கீழே விழுவது எழுவதற்கு தான் என்பதை உணர்த்தும் பொம்மை. எந்த சூழ்நிலையிலும் நாம் விழுந்து விடாமல் எழுந்து நிற்க வேண்டும். விலை குறைந்த இந்த பொம்மை சொல்வது மிகப்பெரிய உண்மை. ரொம்ப நன்றி சாப். வண்டி நகரத் தொடங்கியது. குட்டப்பனின் கைகளை இறுக பற்றினான் தாஸ். குட்டப்பனின் கரங்களில் 2 சொட்டு கண்ணீர் துளிகள் விழுந்தன.